ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சாதம். அதை ப்ரெஷர் குக்கரில் எப்படி கொஞ்சம் கூட குலையாமல் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருங்க. குக்கர் நல்லா சூடானோன்னே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், எண்ணெய் நல்லா சூடானோன்னே ஒரு பெரிய துண்டு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள். பட்டையும் சோம்பும் நல்லா பொரியணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஒரு 2லேருந்து 3 போட்டுக்கோங்க. நல்லா கீறி போட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கணும். இது கூட நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம். அதை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக தக்காளி சேர்த்துடலாம். ஒரு 3 பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது குக் ஆகட்டும். அடுத்ததாக இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டே இருங்க. பாருங்கள், தக்காளி இப்போ நல்லா வெந்து நல்லா சுருண்டு வருது. வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணும். இப்போ இது கூட தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். ஏன்னா ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்ததாக நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை ஒரு 30 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அரிசியை இது கூட சேர்த்துடலாம். நான் 1½ கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ 3 கிளாஸ் தண்ணி இப்போ சேர்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு நல்லா அரிசியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை மூடிட்டு ஒரு மிதமான மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு நம்ம ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் போதும், நல்லாவே குலையாமல் வரும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட தக்காளி சாதம் நல்லாவே குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட குலையில. ஸோ இதை மெதுவாக அரிசி உடஞ்சிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தக்காளி சாதம்.
அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்பவே ஈஸி, அதுவும் குக்கரில் பண்ணுறோம், டக்குன்னு பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சுவையான தக்காளி சாதம் இப்போ நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகைன் ஒரு சூப்பர் வீடியோவோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.